ஓகே. பக்கத்தில் பார்த்து எப்படி இருக்கீங்க கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. ஆமாம், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்களுக்கு முன்னாடி ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சா முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி உட்காருங்க. முன்னாடி உட்கார ஒருத்தர் பேசலாம். நீங்கள் சம்பாஷிப்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தர் சொல்லி வாழ்த்துவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் இருதயங்களை திருப்பலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Deuteronomy chapter 33 verse 29. உபாகமம் 33:29. நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். மோசே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவன் வார்த்தைகளை சொல்லுகிறத வாசிக்கிறோம். இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரம் முழுவதும் மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் மேல அவன் சொன்ன ஆசீர்வாதங்கள். கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யூ ஆர் பிளஸ்ட், ஹாப்பி ஒன், நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசித்தோம். ஆமென், அல்லேலூயா. அந்த பகுதியில் வாசிக்கும் போது அதில் மறைந்திருக்கிற இன்னொரு 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஹாப்பி ஒன், மகிழ்ச்சியானவன் என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, ஆண்டவரால் தொடப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சரியானவன் யார்? உனக்கு நிகரானவன் யார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவ ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் நிகரானவர்கள் யாரும் இல்லை. கர்த்தர் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரை காட்டிலும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அது மாதிரி இருக்கா? எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நான் பார்த்தங்க, அது மாதிரி இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு, அல்லது அவ்வளோ உயர்வா இருந்தது. அந்த இடத்துல சாப்பிட்ட அந்த டேஸ்ட் மாதிரி எங்கேயும் வரல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாத்துலையும் அல்டிமேட், எல்லாவற்றிலும் மேன்மை, உயர்வா இருக்கிறது ஒரு காரியத்தை எக்ஸால் பண்ணி சொல்றது. கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை ஒருத்தரை கர்த்தர் ரொம்ப உயர்த்தி சொல்லுகிறார். யார சொல்றாரு? யார சொல்லுகிறார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமே, உங்களை நீ எப்பவுமே உங்களை தாழ்வா பார்த்துக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை உயர்வா பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படின்னு அர்த்தம். அவன் கர்த்தர் எல்லாரை காட்டிலும் உன்னை மேன்மையா வச்சிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு வரணும். மற்றவர்களை பார்க்கலும் நீங்களை கர்த்தர் உங்களை மேன்மையா வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனம் அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். உலகத்தினுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 830 கோடி. ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது ஏறக்குறைய 830 கோடி உலகத்துல மக்கள் தொகை. அத்தனை கோடிகள் இருக்கிறாங்க. அத்தனை கோடிகள் நீங்க சிறந்தவர்கள். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தொடப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சியா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஐசையா 35:10 வாசிக்கிற இந்த வார்த்தைகள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருத்தரும் இல்லை. ஆமே, தொடர்ந்து அதை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தொடப்பட்ட ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு 3 விதமான அந்த ஆசீர்வாதங்கள் அதுல மறைந்திருக்கிறது. முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். கர்த்தர் யாரா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உதவி செய்கிற கேடகமா இருக்கார். ஆமே, ஆண்டவர் உனக்கு கேடகம். கர்த்தர் உனக்கு யாரு? கேடகம். கேடகம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? பாதுகாப்பதற்கு. யுத்தத்துல யுத்த சேனைகள்லாம்
அவங்க அம்புகளை ஈட்டிகளை எரியும் போது அதிலிருந்து அந்த காரியங்கள், அந்த ஏவுகணைகள் அல்லது அந்த தாக்குதல் இருந்து அந்த அம்புகள் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடகத்தை பயன்படுத்துவாங்க, ஷீல்டு. நம்ம ஊர்ல இருக்கிற ஷீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல படிச்சிருக்கிறோம். அக்கு என்ற எழுத்துக்கு 3 எழுத்து இருக்கிற ஒரு கேடகத்தை போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையா யுத்தத்துல பயன்படுத்துற கேடகம் என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கும் ஒரு ஷீல்டு. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஷீல்டு என்னது? அவனுடைய தலை முதல் அவன் கால் வரை பாதம் வரையிலும் அவனை பாதுகாக்கக்கூடியது. அப்ப அந்த ஷீல்டு பிடித்துக் கொள்வாருன்னா அந்த ஷீல்டுக்கு உள்ள அவனால ஒளிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் தான்ப்பா உனக்கு ஷீல்டு. கர்த்தர் சொல்றாருன்னா உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அது எப்படிப்பட்ட ஷீல்டா? உதவி செய்கிற கேடகமா. ஆமே எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்கிற அவர் தான் கேடகம். எனக்கு கேடகமா இருக்கிறார், உதவி செய்கிற கேடகமா இருக்காராம். ஆமே. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பாதுகாக்கிறவர். இஸ்ரவேல் புத்தர் எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். நீ எங்க இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. இன்னைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. என்ன தெரியுமா? நான் எங்க இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில் புறப்பட பண்ணினார். சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக அவர்கள் கடந்து போகிறார்கள். செங்கடல் அண்டை வந்து விட்டார்கள். செங்கடல், கருங்கடல் என்று இன்னொரு வார்த்தை சொல்லப்படும். கருங்கடல், செங்கடல். அந்த செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. அந்த கடற்கரையில் அவர் நிற்கிறார்கள். ஆண்டவர் பெலிஸ்து தேச வழியாய் போவது சுலபமானாலும் அந்த வழியாக கர்த்தர் நடத்தல. செங்கடலுக்கு நேராக கர்த்தர் நடத்துற. செங்கடலுக்கு வந்துட்டாங்க. செங்கடல் தண்ணி அப்படி கடல் அலைகளை பார்க்குறாங்க. பின்பாக பார்க்கும்போது பார்வோனின் சேனை திரும்ப வருது. கர்த்தர் பார்வோனின் இதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். அவன் மறுபடியும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து அவங்க வழி தெரியாம திக்கு தெரியாம அவங்க வண்ணாந்ததுல மாட்டிக்கொண்டாங்க. தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. உண்மைதான். இப்போது தேசத்துக்குள்ள இருக்கும்போது தேசத்துல என்னோட தெய்வங்கள் எதுவுமே காப்பாற்றல, வெளியே வந்து வழி தெரியாம இருக்கிறாங்க. அதனால அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி அவர்களை நான் காயப்படுத்தி மறுபடியும் தேசத்துல கொண்டு போய் அவர்களை அடிமையா வைப்பேன் என்று சொல்லி பார்வோன் சேனை திரும்ப வருகிறான். யாத்திராகமத்துல வாசிக்கலாம். யாத்திராகமம் திருப்பிக் கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 14, 14ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்களாம். அந்த பகுதியில் வாசிக்கும் போது பார்வோன் சேனை அவளை தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து வந்து அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பல நேரங்களில் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை மேற்கொள்ளலாம், இவரால் அது செய்ய முடியாது, இவரால் அது நடப்பிக்க முடியாது என்று சொல்லி பார்வோன் நினைக்கிறான். அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அங்கே 2 விதமான யுத்தம் நடக்குது. ஒன்று பார்வோன் சேனை வருகிற ஒரு யுத்தம், இரண்டாவது ஒரு யுத்தம் அவர்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம். என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளேயே மோசே கிட்ட சொல்றாங்க, நாங்க தான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, நாங்க சாவரவர்களே இவனுக்கு அடிமையா இருந்தான் சாகணும், எங்களை சாகடிக்கிறவர்கள் அவனை விடவே மாட்டான். இந்த பார்வோன் அவ்வளோ கொடூரமானவன். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நாங்க எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா. என்ன சொல்றாங்க? அவர்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம். மோசே கிட்ட சொல்றாங்க, நாங்க தான் அப்பவே சொன்னோம் இல்லைங்க. என்ன சொன்னோம்? நாங்கள் அடிமையாகவே இருந்துட்டு வாழ்ந்து செத்துறோம் என்று சொல்லி எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொல்லும் அல்லவா. நாங்கள் சொன்ன இல்லை, அவன் எகிப்தில் அனுப்பிட்டார், உண்மைதான். ஆனாலும் எங்க போனாலும் எங்க போனாலும் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. நாங்கள் வண்ணாந்து சாகிறது பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்து எங்களுக்கு நலமா இருக்கும். என்னது? சாவரவர் அடிமையாவே இருந்துட்டு ஆண்டவர் எங்களை எஜமானாவிக்கு நினைச்சார், உண்மைதான். நீங்களும் அதை தான் சொன்னீங்க, அதை நம்பிதான் வந்தோம். அந்த நம்பிக்கை இப்போ உடையிற மாதிரி இருக்குது. இப்போ எங்க கழுத்து மேல பட்டயத்தை வச்சு, என் கழுத்து மேல அவன் ஈட்டியை வைத்து எங்களை அடிமையா கொண்டு போகிறான். வந்தா உயிரோட வந்தா வாழலாம், நீ வரமாட்ட சொல்லுவாயா, அங்கேயே எங்களை கொண்டு போட போகிறான். அதான் அவங்க சொல்றாங்க,
நாங்கள் எகிப்தியருக்கு சாகிறது, நாங்கள் வடாந்தத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமா இருக்குமே, நாங்கள் அடிமையாக வாழ்ந்துட்டோம், அடிமையாகவே இருந்து அடிமையாகவே சுத்த விடலாம். இன்றைக்கு 2 யுத்தம். திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை யுத்தம், இரண்டாவது அவளுக்குள்ளேயே யுத்தம். இன்றைக்கு எந்த விதமான யுத்தத்தில் இங்கே இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள உருவாகிற ஒரு யுத்தம், உங்களை சுற்றி உருவாகிற ஒரு யுத்தம். 2 யுத்தங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம பார்க்கிற பார்வையில வெளியே இருக்கிற யுத்தம், உள்ளே இருக்கிற யுத்தம். சொல்லுங்கலாம், வெளியே இருக்கிற யுத்தம். இல்லை, உங்களுக்கு வெளியே இருக்க யுத்தம்னா குடும்பத்தில் சண்டைகள், நீங்கள் அவங்க சண்டை போடுறது, பேசுகிற வார்த்தைகள், இது சண்டை, இது ஒரு யுத்தம். 2வது யுத்தம் என்னது? உள்ளே. எல்லாம் சொல்லுங்க, உள்ளே. நமக்குள்ள ஒரு யுத்தம் இருக்குல்ல, அதை வெளியே சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, சொல்ல நினைச்சா அதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ரெஸ்பான்ஸ் வித்தியாசமா இருக்குது. மோசேகிட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனா அவளுக்குள்ளே யுத்தம். 2 யுத்தங்களை தான் பார்த்தோம். ஆனா 3வது ஒருவர் அங்க இருக்கிறார், அவர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது மோசே 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பெற்ற தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தை? நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும், அப்படின்றா இன்னைக்கு பார்க்கிறவங்கள நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. வாட் இட் மீன்ஸ்? சேனையில் மார்ச் பாஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த யுத்த வீரர்கள். அந்த யுத்த வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலவான்கள். இத்தனை வருஷம் அடிமைப்படுத்தினவர்கள், இத்தனை வருஷமா அவர்களிடத்தில் அடிமையாக இருந்தீர்கள், இத்தனை வருஷமா துன்பப்படுத்தினவர்கள். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு பார்க்கிறவங்கள இனி பார்க்க மாட்டீங்க, இனி காண மாட்டீர்கள். அவளுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? இத்தனை வருஷமா பார்த்தோம், இத்தனை வருஷமா அடிமைப்படுத்தினாங்க, ஆனா இனி பார்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறாரே. என்ன இந்த 3வது யுத்தம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கேடகமா இருக்கிறார். வெளியே இருக்கிற யுத்தத்தை பார்வன் செய்ய போகிறான், உள்ள இருக்கிற யுத்தத்தை நான் செய்யணும். சொல்ற புரியுதா? வெளியே இருக்கிற யுத்தத்தை சத்துருவின் யுத்தம். எல்லாம் சொல்ல, வெளியே இருக்கிற யுத்தம் என்னது? சத்துருவின் யுத்தம். உள்ளே இருக்கிற யுத்தம் எனக்குள்ளே உருவாய் இருக்கிற யுத்தம். அந்த யுத்தத்தை நான் தான் செய்யணும். அந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்க போறேன்னா தோக்க போறேன்னா, எனக்குள்ள எழும்புகிற அந்த எண்ணங்களுக்கு, யோசனைகளுக்கு, இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நான் இடம் கொடுத்து அதன்படி செய்ய போறேனா, இல்லது அதை மேற்கொள்ள போகிறேனா? 2வது யுத்தம். 3வது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள். 3வது யுத்தம் கர்த்தர். எல்லாம் சொல்ல, கர்த்தர் செய்கிற யுத்தம். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீங்கள் நானும் பார்க்கணும். அவர் உனக்கா எனக்கா யுத்தம் செய்வார். சொல்லுங்க, அவர் எனக்கா யுத்தம் செய்வார். ஆமென். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கேடகமா இருப்பார், யுத்தம் செய்வார். கேடகன் என்ன தெரியுமா? அவர் உன்னை ப்ரொடெக்ட் பண்றார். அந்த என்னது, அந்த கேடகத்துக்குள்ள நீ ஒளிஞ்சிட்டு இருக்கு. நடந்து என்ன? கர்த்தர் அங்க ஜனங்க யாராவது பட்டையை தீட்டி எடுத்து யுத்தம் பண்ணாங்களா? இல்ல. என்ன நடந்தது வாசிக்கும் போது, கர்த்தர் சும்மா இருப்பில் என்றார் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. சொல்லிட்டு கர்த்தர் மோசேகிட்ட சொல்றார், உன் கோலை சமுத்திரத்தின் மேல நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்தர் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமே. கர்த்தர் மோசேகிட்ட சொல்றார், அப்பா நான் யுத்தம் பண்றேன், மோசே உன் கையை நீட்டு. மோசே கையை எங்க நீட்டுறாரு? சமுத்திரத்தின் மேல. சமுத்திரத்தின் மேல. யாரெல்லாம் மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்க? மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? அந்த மேஜிக் ஷோ பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கையில் ஒரு கேப் வச்சுருப்பாரு, அந்த மேஜிக் மேனில் தொப்பி போடுவார், எல்லாத்தையும் இப்படி காட்டிட்டு தொப்பி இப்படி போடுவார். தொப்பி போட்டு இப்படி எடுத்த உடனே பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸாக கொட்டும் இல்லை? அந்த தொப்பி கையில் இப்படி வச்சுட்டு கோல் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார், மேஜிக் ஸ்டிக்கு. இப்படின்னுவாரு, என்ன ஜிகினெல்லாம் கொட்டும் அப்படின்னு. அந்த கேப்பை போட்டு திரும்பி எடுத்துட்டு திருப்ப உள்ளேருந்து எடுத்தா முயல் குட்டி வரும். நீ பார்த்ததே இல்லையோ?
அந்த மேஜிக் ஸ்டிக் அப்படியே இப்படி விரிப்பாரு. இப்படி விரிச்சு இப்படி என்னன்னா அந்த மேஜிக் ஸ்டிக் என்னவா இருக்கும்? புறாவா மாறிடும். பார்க்குறது அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கர்த்தர் இங்கே மோசே கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக் கொடுத்துருக்கிறார். என்ன தெரியும்? மோசே கையில் இருக்கிற மேஜிக் ஸ்டிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கையில் கர்த்தர் உனக்கா எனக்கா யுத்தம் செய்கிற கர்த்தர் என்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாமே. உன் கையில் இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? நீ கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் மோசே கோலை நீட்ட சொல்ற செங்கடல் மேல, செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சொல்லுங்க, செங்கடல் மேல கோல் நீட்டின உடனே செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இன்றைக்கு நீங்கள் நானும் அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த சத்துவத்தை, கர்த்தர் கொடுத்த பலனை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் மகிமைக்கு பயன்படுத்துகிறோமா? நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. மோசே கையை நீட்டின மாத்திரத்துல, அந்த கோலை நீட்ட மாத்திரத்துல செங்கடல் இரண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் செங்கடல் இரண்டாய் அவர் பிளந்தார். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. வெளியே திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை வந்துட்டே இருக்குது. பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் அவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அங்கே ஒரு ஸ்டாப் வச்சிருக்கார். ஆமென், ஆமாம், அங்கே ஒரு ஸ்டாப் ஓவர். நீ தொடர்ந்து வரக்கூடாது, என் ஜனங்களை நீ தொடர்ந்து வரக்கூடாது. கர்த்தர் அங்கே ஒரு ஸ்டாப் போட்டு வச்சிருக்க. ஆமாம், அந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட் கர்த்தர் வச்சிருக்க. கர்த்தர் சத்துரு உன் வாழ்க்கையில் ஒரு அளவு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஃபுல்லாக அவனை ஒப்பு கொடுக்கல. ஆமாம், யோபு காலத்துலேயும் யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு லிமிட் வச்சார். அந்த லிமிட்டை தான் நீ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண கர்த்தர் விடவே இல்லை. இங்கே அங்கே சத்துரு நிற்க வச்சுட்டாரு. இரண்டாவது யுத்தம் தங்களுக்குள்ளேயே உருவாக்குற யுத்தத்தில் என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. நமக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டிருக்குமோ என்ன பேசுவோம் தெரியுமா? ஜெயிச்சிருவங்க அப்படி பேசுவோம். அடுத்த நாள் சான்ஸே இல்லை, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழறேன், செத்துடலாம்ப்பா, முடியலப்பா, ஐயோ ஒரு 2 மாசம் எனக்கு பிரேக் கொடுங்களேன், எங்கேயாவது போயிடலாம். சில நேரங்களில் யாரையும் பார்க்க விரும்பல, எதையும் பேச விரும்பல, ஃபோன் கூட எடுக்க விரும்பல, யார் கால்லாம் பண்ணிட்டோம், எனக்கு வேண்டாம். நமக்குள்ள யுத்தங்கள். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நான் உனக்கு கேடகமா இருக்கிறல்ல, வெளி யுத்தத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறா, உள்ள இருக்க யுத்தத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறா. ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு யுத்தம் பண்ணுகிறவர். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேடகமா இருந்து கர்த்தர் அமுலையும் செய்ய சொல்லல, சத்துருவையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அலோ பண்ணல. அடுத்தது உனக்குள்ள யுத்தத்திலேயே நீ மடிந்து போகாதபடி கர்த்தர் விடல. அவர் தன்னுடைய ரட்சிப்பை காட்டுகிறார். கேடகமா இருந்து உனக்கு யுத்தம் பண்ணுகிறார். என்ன செஞ்சாரு கர்த்தர்? செஞ்சது என்ன? மோசே கோல் நீட்டுப்பா. இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லாரும் பார்க்கும் போது கவனிங்க, மேஜிக் ஷோல எப்படி சிலர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு வந்து உள்ள போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அசந்து போய் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மோசே கோலை நீட்டுகிறாரு. எல்லா ஜனங்களும் அப்படியே அட்டென்ஷன்ல நின்று அப்படியே என்ன பொசிஷன் நிற்கிறாங்க அப்படியே ஸ்டாச்சு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணு திறக்கவே கடல் இரண்டாப்பல. என்னப்பா பார்க்குது, கனவா நனவா? செங்கடல் இரண்டா. எல்லாம் சொல்லுங்க, ரெண்டா பிளக்குது. சத்தமா சொல்லுங்க, ரெண்டா பிளக்குது. சத்தமா சொல்லுங்க, ரெண்டா பிளக்குது. இது கர்த்தர் செய்கிற யுத்தம். எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் செய்கிற யுத்தம் ரெண்டா பிளக்குது. ஆமென். செங்கடல் ரெண்டா பிளக்குது. எப்ப நடக்கு தெரியுமா? அதிகாலையில் மிட் நைட்ல எகிப்தில் புறப்பட்டாங்க. ஏறக்குறைய அதிகாலை வேலையில் அவன் கண்ணெதிர்க்கு செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது அவங்க பார்க்கறாங்க. என்னப்பா நம்ம தூக்கத்தில் இருக்கிறோமா? இல்லை நடந்துன வந்தோம். இரண்டாய் பிளந்தது. மூசை கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களை புறப்பட்டு போ சொல்லு. அவன் கண்ணதற்கவே கடல் பிளக்கிறத பார்க்கறாங்க. ஜனங்க எல்லாரும் அந்த வனாந்தரம் வந்த ஜனங்க மோசே சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாருமே அந்த கடல்ல நடந்து வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மழை பெஞ்சா கூட ஈரம் இருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களை எப்படி நடக்க பண்ணாரு? ரோட்ல நடக்கிறது மாதிரி கர்த்தர் கடல்ல நடக்க பண்ணாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்க தெரியுமா? எங்க பண்ண சொல்லுங்க, ஆண்டவர் எங்க ரோடு உண்டாக்குறாரு? கடல்ல ரோடு. எல்லாம் சொல்லுங்க, கடல்ல சாலை அமைக்க அவரால் தான் முடியும்.
கடலின் நடுவே சாலை அமைக்க உன் தேவனால முடியுமானால் உன் வாழ்க்கையின் பிரச்சனை நடுவில் உனக்காக சூப்பரா ஒரு ரோட்டை போட்டு ஒரு ரூட்டை விட்டு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். ஆமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நோவே எங்கப்பா வழி இருக்குது, கண்ணதற்க கடல்லாம் தண்ணி தான் இருக்குது, எங்க வழி இருக்குது நினைச்சு கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் கேடகமா இருந்து அங்க கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு சொல்லுங்க. அங்க ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கும் யுத்தம் பண்ண வந்த ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க செங்கடலை கடந்து சென்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, செங்கடலை கடந்து சென்றார்கள், ஒரு சேதமும் இல்லை. நான் இந்த செங்கடலை கலந்ததுதான் எப்படி சொல்லியிருப்பேன் தெரியுமா? செங்கடலை போயிட்டே இருக்கும் போது ஒரு டவுட்டு, நிஜமாவே இது தண்ணி தானா தொட்டாவது பார்த்துருப்பீங்களா? ஆனா என்ன நடந்து தெரியுமா? அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சான். எல்லாம் சொல்ல, தண்ணி ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கிறீங்க, காலையில் வைக்கிறீங்க, மதியத்துக்குள்ள என்ன ஆகுது? தண்ணி ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் என்ன ஆகுது? தண்ணி ஐஸ் கட்டியா ஆயிடுச்சான். ஹல்லேலூயா. தண்ணியை கர்த்தர் உரைய பண்ணாராம். முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களால பார்த்தாங்க. என்னது? தண்ணீர் உரைய முடியும், உரைய வைக்க முடியும் என்ற டெக்னாலஜியை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, ஃப்ரீசர் எப்போ வந்துச்சு? புரிஞ்சுச்சா? இந்த உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி எங்கெல்லாம், பைபிள் எல்லாம் பேஸ் எங்க தான் சொல்லுங்க, எங்க தான்? வார்த்தையில தான். ஆமா. எனக்கு ஹீப்ரு நான் படிக்கும்போது ஹீப்ரு டீச்சர் அதனுடைய சம்ம ஹீப்ருல இருக்கிற கால்குலேஷன் வச்சு எப்படி ஆண்டவர் அதை உரைய பண்ணார், அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இருக்கிற 3-4 hours அதை நாங்கள் படித்தோம். கர்த்தர் அவர்கள் கண்டதற்கவே கர்த்தர் செங்கடலை பிளந்தார், தண்ணீர் உறைந்து போயிட்டு வெட்டாந்தரையில் அவளை நடக்கும்படி கர்த்தர் செஞ்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் எல்லாம் கடந்து போயிட்டு அவங்க எல்லாரும் செங்கடலை கடந்து விட்டார்கள். அடுத்தது கர்த்தர் பண்ற யுத்தம் பாருங்க. கர்த்தர் அவங்களுக்கு கேடகமா இருந்து கர்த்தர் பாதுகாத்தாரா? முதலாவது வசனத்துல வாசிச்சோம், கர்த்தர் அவர்களுக்கு கேடகமா இருக்கார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வாசிக்கலாம். உபாகமம் 33:29 வாசிச்சோம். முதல் குறிப்பு சொன்னேன், கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறவரா இருக்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்காரு, பாதுகாக்கிறவர். சொல்ல, கேடகம் என்னது? பாதுகாக்கிறவர். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். என்னை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் கணவனை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் மனைவி பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் பெற்றோரை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் யாரு? பாதுகாக்கிறவர். கேடகம். கேடகம் எப்ப பயன்படுத்துவாங்க? யுத்தத்துல. கர்த்தர் யுத்தத்தை காலத்திலே, யுத்தம் இல்லாத காலத்திலே கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். ஆமே. கேடகமும் அதுக்கு அடுத்தது உனக்கு உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இரண்டாவது குறிப்பினரை கடந்து போகிற ஆண்டவர் தான் உனக்கு பட்டயம், பாதுகாப்பு. அவர் தான் கேடகனா பாதுகாப்பு. பட்டயம்னா என்ன தெரியுமா? உன் சத்ரு, உன்னை தாக்கு நினைக்கிற சத்ருவுக்கு உன்னை அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. உன்னை தாக்கு நினைக்கிற சத்ருவை எதிர்த்து நிற்கிறார். என்ன தெரியுமா? கேடகம் உன்னை முடிக்குது. உன்னை கேடகம் உன்னை மூடிட்டோன்னு கேடகத்துக்குள்ள நீ ஒழிஞ்சுக்கிற. அந்த பக்கத்துல யாரு இருக்கு தெரியுமா? கர்த்தர் நிற்கிறார். என்ன விஷயம்? எதுக்காக நீ அம்படிச்ச? எதுக்காக நீ என் ஜனங்கள் மேல எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஜனங்களை நீ தாக்க நினைப்பாய்? கர்த்தர் அங்க இத்தனை வருஷம் தாக்கி கொண்டே இருந்தார், நான் சும்மா இருந்தேன், இனிமேல பொறுத்து இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம கேடகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நமக்கு என்ன நடக்குது தெரியல, ஆனா அந்த பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அடுத்தது என்ன சேனை வருது தெரியுமா? பார்வோனின் சேனை. நீங்க செங்கடலை கடந்து போயிட்டியா, நீ எவ்வளவு தூரம் கடந்து போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பார்வோன் சேனை அவங்கள ஃபாலோ பண்ணி வருது. அவனும் கடலுக்குள்ள வரான். எல்லாம் சொல்லுங்க, யாருக்குள்ள கடலுக்குள்ள வருது? எகிப்து சேனை, பார்வோன் சேனை கடலுக்குள்ள வருது.
ஜனங்கள் எல்லாம் கரை சேர்ந்து கடற்கரையில் நிற்கிறார்கள். அவங்கப்பா சேஃபா வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை விட மாட்டேன். பாத்தீங்களா சண்டையில், நீ என்ன போனாலும் சரி உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பார்வோன் சேனையும் செங்கடல்ல வந்துட்டு அந்த சேனை ஃபுல்லா அவங்கள ஃபாலோ பண்ணி வருது. அப்ப கடற்கரை நிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? என்னப்பா அது, தப்பிச்சுட்டோன்னு நினைச்சேன், அவன் ஃபாலோ பண்ணி வரானே, ஆண்டவரும் அமைதியா இருக்கிறானே. பார்வோன் சேனை மொத்த கடல்ல இறங்கிச்சு. கடற்கரையிலிருந்து எல்லாம் ஏற போறாங்க. அங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஓடி இருப்பாங்களா? என்ன ஓடி இருப்பாங்களா? ஓடி இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் ஓடு ஓடு, எல்லாம் ஓடு ஓடு, பார்வோன் சேனை வந்துச்சு, எல்லாம் ஓடு ஓடு ஓடி இருப்பாங்க. கர்த்தர் மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஜனங்களுக்காக நான் போட்ட ரோடு இது, என் ஜனங்கள் வாசமா இருக்கும்படி அவங்க தப்பி போகும்படி நான் உண்டாக்கின பாதை இது, என் ஜனங்களுக்காக நான் உருவாக்கின பாதை. ஆமே, அதே பாதைக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க. ஆமே, கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கின கேப்பு பிசாசுக்கு வச்ச ட்ராப்பு. எல்லாம் சொல்லுங்க, கேப்பு. கடல்ல கர்த்தர் ஒரு கேப் உண்டு பண்ணிருக்கார், ரோடு உண்டு பண்ணிருக்கார். நான் தப்பித்து போவது கர்த்தர் எனக்கு உண்டாக்கின கேப்பு. பிசாசு வந்தா அவனுக்கு என்னது? ட்ராப். ட்ராப்னா என்னது? எலி பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வைக்கிறான், அதில் பொறி. சத்துரு பார்க்குறான், அந்த ட்ராப்னு தெரியாம அவன் வரான். நான் எவ்வளோ தூரம் பண்ணாலும் உன்னை வரேன் சொல்லிட்டு அவனும் அந்த ரோட்டில் வரான். அவர் எல்லாரும் வரும்போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், மோசே உன் கோலை கொஞ்சம் நீட்டுப்பா. இப்போ மோசே கோலை நீட்டோன்னு நடந்தது என்ன தெரியுமா? எல்லாம் கவனிக்க, மேஜிக் ஸ்டிக். என்ன ஸ்டிக்கு? என்ன ஸ்டிக்கு? மேஜிக் ஸ்டிக்கு. கர்த்தர் உன் கையிலேயே அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ தேவ ஜனம். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். சத்தமா சொல்லுங்க. நீ கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக யுத்தம் செய்யணும், அவர் யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக வைராக்கி பாராட்டுற வைராக்கி பாராட்டுவார். ஆண்டவர் உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு விரோதமா யுத்தம் வந்திருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமே. இப்ப மோசே கிட்ட கர்த்தர் சொல்ற, கோலை நீட்டு. மோசே கோலை நீட்ட மாத்திரத்துல நடந்து என்ன தெரியுமா? எல்லா சேனைகளும் கடலுக்குள்ள வந்துட்டாங்க. கரை ஏறல, கடலுக்குள்ள வந்துட்டாங்க. மோசே கோல் நீட்ட உடனே என்னமா? ஃப்ரீஸ் ஆகி இருந்த அந்த சவறு, எல்லாம் கவனிங்க, ஃப்ரீஸ் ஆகி இருந்த அந்த தண்ணீர் என்ன ஆயிட்டான்? மோசே கோல் நீட்டுற மாத்திரத்துல அந்த ஃப்ரீஸ் ஆகிருந்த தண்ணி என்ன யார் மேல விழுந்துச்சு? எகிப்து சேனைகள் மேல. அவங்க மேல விழுந்தது தண்ணி இல்லை, என்னது? ஃப்ரீஸ். கவனிங்க, பார்த்துருக்கீங்க நீங்க ஐஸ் கட்டி அப்படின்னா அடிச்சு விளையாடிக்கிறீங்களா? இல்லை இல்லைல்ல. ஐஸ் கட்டி என்ன இருக்கும்? கல் மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊர்ல இருக்க ஐஸ் வேற. இங்கிலாந்து தேசத்தில் நான் படித்தேன், கவனிங்க. அப்போ அந்த வின்டர் டைம்ல டிசம்பர் ஜனவரியில் பனிமழையே பெய்யும். அது நடந்து என்ன கவனிங்க, அந்த பனிமழை பெய்யும் போது நடக்கும் பகல்ல நைட் என்ன டைம்லாம் படிக்கும். அது காரு மேலாம், காரு பில்டிங் மேலாம் அப்படியே ஒரு ஆள் மழை, 2 முழம் 3 முழம் அப்படியே அந்த பனி. இப்போ ஐஸ் கட்டியை அப்படியே அழைச்சிட்டு அப்படியே தூவி விட்டா எப்படி இருக்கும்? அப்படியே பனி தூறல் மாதிரி அந்த பனி தூரல் அப்படியே விழும். அது அப்படியே பூமியில் விழுந்து 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 அப்படியே இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிரேக், அந்த டீ பிரேக் டைமில் போன வேகமாக வெளியே வந்தால் அது 1 அடி 2 அடி உயரத்துக்கு அப்படியே அந்த பனி அப்படியே பெய்து கொண்டே இருக்கும். அது நனைவதற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பனி தூறல்கள் அப்படியே அதை எல்லாம் ஒன்றா சேர்ப்போம். ஒன்றா சேர்த்த உடனே ஐஸ் கட்டி நீங்கள் அப்படி அடிச்சுட்டா என்ன ஆகும்? அப்படியே லூஸ் ஆகிடலாம். அதே மாதிரி மொத்தமாக சேர்ந்து பொம்மை மாதிரி செஞ்சிடும். அதெல்லாம் செஞ்சு அப்படி ஐஸ் கட்டி பிடிச்சி அப்படியே பால் மாதிரி இருக்கும். அந்த பால் எடுத்து விளையாடின ஞாபகத்து உண்டு, சரியா? அந்த பால் மாதிரி அப்படியே ஆகிடும். அதெல்லாம் கொண்டு வந்து எங்கள் ரூம் கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் பொம்மை மாதிரி செய்வோம். கொஞ்சம் சில நிமிஷங்கள் பொறுத்து அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னும் கெட்டியாக சேர்த்தா அது கல் மாதிரி ஆகிடும். யாராவது ஒருத்தர் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டு போயிட்டு யாராவது என் கிளாஸஸ் எல்லோரும் குருவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு நான் போயிட்டு கிளாஸில் இருப்பேன், குருவம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் டைமில் சிலர் வருவார்கள், லேட்டாக வருவாங்க. பார்த்தீங்களா, அந்த லேட்டாக வர்றவங்களுக்காக அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. கிளாஸே நடந்துட்டுருக்கோம், ரிசர்வ் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. யார் ரொம்ப குறும் பண்ணிருக்காங்களோ அவர்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க. நல்லா ரொம்ப சீரியஸாக அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவர் திரும்பி அங்கே எழுதுகிற நேரத்தில் அந்த கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து யார் குறும் பண்ணிருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு எல்லாரும் எஸ்
சொல்லிட்டு எல்லாம் அட்டென்ஷன் எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஐஸ் கட்டி உள்ள போட்ட உடனே என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். உட்காரவே முடியாது. சில நேரத்தில் அந்த ஜாக்கெட்லாம் போட்டிருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பாடி டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அவர் அங்கேயே யூரின் பாஸ் பண்ண மாதிரி தண்ணி கொட்டிட்டு இருக்கும். கிளாஸ் நடத்திருக்காரு. திடீரென்று அவர் பார்த்துட்டு, என்ன செஞ்சிட்டு இருக்க கிளாஸ்ல, நீ டாய்லெட் வேணா வேகமா போக வேண்டியதானே? சார் சொல்லவே முடியாதாங்க, சீக்கிரம் போ அப்படி சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருவார். இப்படி எல்லாம் பனிஷ் பண்ணுவாங்க. சரி போகட்டும். கர்த்தர் இங்க என்ன பண்ணிட்டா தெரியுமா? அந்த ஐஸ் கட்டி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மோசே கோல் ரீட்டோன்னு அந்த ஐஸ் கட்டி என்ன ஆச்சு? மலை மாதிரி நிக்குது. பற்றி ஐஸ் கட்டி யார் மேல விழுந்துச்சு? அந்த சேனைகள் மேல, அந்த ரதங்கள் மேல விழுந்த மாத்திரத்துல ரோடு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்த பாதை, தேவ ஜனங்களுக்கு அது பாதை, இவங்களுக்கு என்னது? அது வாதை. எல்லாம் சொல்லுங்க, வாதை. சத்துருவுக்கு கர்த்தர் வச்ச டிராப்பு. கர்த்தர் எனக்கு வழியை உண்டு பண்ணியிருக்கிறா. சத்துரு அந்த வலைகளை மாட்டிக்கிட்டான் எல்லாரும். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு காண்கிற எகிப்தர் நீங்கள் இனி காண மாட்டீங்க சொன்னார். ஏன் தெரியுமா? அப்போ புரியல. கர்த்தர் என்ன சொன்னாரு முதல்ல நமக்கு புரியல. என்னது பார்க்க மாட்டேங்கிறாரு? நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேனே. பல நேரம் நம்ம கேட்கிறோம், இந்த சத்துருக்கள் இனி காண மாட்டேங்க சொன்னார்கள். சத்துருவை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஐயோ சுத்தி சத்துருவா தான் இருக்கிறாங்களே, நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். உடனே விளங்கல. ஆனா கர்த்தர் விளங்க பண்ணுகிற காலம் வருகிற வரையிலும் பொறுமையாய் காத்திருக்கணும். ஆமா, பல நேரங்கள் நம்ம பொறுமையை நம்ம இழந்து விடுகிறோம். அவர் கேடகமா இருக்கிறாரு. சத்துருவுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? சத்துருக்கு அவர் என்ன தெரியுமா? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். கேடகத்துக்கு முன்னாடி அவர் வந்து இன்னைக்கு நான் என் ஜனங்களுக்கு யுத்தம் செய்கிற சத்ருவுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்காய் மகிமை பொருந்திய பட்டயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்ருவை நான் தாக்கணும் அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க மனுஷன் யுத்தம் செய்தாரா, கர்த்தர் யுத்தம் செய்ததா? யார் யுத்தம் செய்தது? அங்க கர்த்தர். எல்லாரும் அமிழ்ந்து போனார்கள். எல்லாம் அவங்களுடைய ரதங்கள், குதிரைகள் எல்லாம் அமிழ்ந்து போயிட்டு. சில வருஷங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாவற்றிலும் வந்தது. மோசே காலத்தில் பயன்படுத்தின பார்வோன் ராஜா காலத்தில் இருந்து அந்த ரதங்கள், குதிரைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாராட்சி செய்கிறவர்கள் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து எந்த வருஷம் செய்யப்பட்டது எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவர் என்னை பாதுகாக்கிறவர், இரண்டாவது எனக்காய் யுத்தம் செய்கிறவர், மகிமை பொருந்திய பட்டயம் அவர்தான். மூன்றாவது வாசிக்கும் போது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். இந்த வசனத்துல வாசிக்கும் போது இப்படி அழகா சொல்லப்பட்டது, சத்துருக்கள் உனக்கு இச்சக பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, ஹாப்பி ஆர் யூ ஓ இஸ்ராயல் who is like you, a people saved by the Lord of your help, the shield of your help, the sword of your majesty, your enemies shall submit to you. சத்துருக்கள் இச்சக பேசி அடங்குவார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல, உன் சத்துருக்கள் உனக்கு என்ன பண்ணுவாங்களாம்? கீழ்ப்படிவார்கள். ஆமே, ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது என்னவா? உன் சத்துருக்கள் உனக்கு உன்னை தாக்கணும் வர நினைக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அடி போட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? ஐயோ இவங்களோட தெரியாம செஞ்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு கால்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என் சத்துருக்களை, ஆமா, சத்துருக்களை கர்த்தர் கீழ்ப்படுத்துகிறார். அதான் கர்த்தரோட வசனம் சொல்லுது. கர்த்தர் நம்மளாம் சரீரமான சபையை நினைச்சிருக்கார். பவுல் நிருபத்தில் அவர் சொல்லுவார், he put all things under his feet. எல்லா சத்துருக்களையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆமா, சரீரமான சபைக்கு, இந்த உலகத்திற்கு எல்லா சத்துருக்கள், எல்லா பிசாசன் கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள் கிரியைகள், வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மை சத்துருக்களை நமக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தர். முதலாவது பாதுகாப்பா இருக்கிறாரா, இரண்டாவது பட்டயமா இருக்கிறாரு, நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவர் தான். மூன்றாவது கீழ்ப்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படுத்துகிறவர். ஆமே,
கீழ்படுத்துகிற நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? சத்துருக்களோட மேடுகளை நீ மிதிப்பாய். ஆமென். இதெல்லாம் ரொம்ப அவங்க அரணிப்பு, இதெல்லாம் செய்ய முடியாது, அங்க செய்ய முடியாது, எங்க கோட்டை இது, எங்க அரண், இதெல்லாம் எங்களால நடக்கு, இது எங்களுக்குரியது என்று சொல்லி கொண்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த கோட்டைகளை அவருடைய வசமா இருக்கிறத நம் வசமாகும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருப்பாய் மகளே, மகனே சும்மா இருப்பாய். பல நேரங்களில் சத்துருக்களுடைய காரியங்களே இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்துருவை பத்தியே பேசிட்டு இருக்குது. அங்க ஒரு பேய் பிடிச்ச பார்த்தங்க, அந்த பேய் அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு. என் வாழ்க்கையில என்னங்க பிரச்சனைனா பேய் என்னெல்லாம் செஞ்சான் எல்லாவற்றையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். பேயை பத்தி பேசாத, பேயுடைய காரியங்களை பத்தி பேசாத. உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையானவர் என்பதை பற்றி பேசு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய்? யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய்? எதன் மேல உனக்கு கண்ணோட்டம் இருக்கிறது? இன்னைக்கு யாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய்? யாருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கா பேய்க்கா? மனுஷனுக்கா தேவனுக்கா? உன் வாயில கர்த்தர் உயர்த்தப்படுவாராக. ஆமென். உன் வாயின் வார்த்தைகளால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை மகிமைப்படுத்துற நம்முடைய நாவு இன்னைக்கு பிசாசு கிரியைகளையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பல நேரங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமையை, கர்த்தருக்கு கனத்தை, கர்த்தருக்கு துதியை சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்துருக்களை நமக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, என் சத்துருக்களை என்னை கீழ்ப்படுத்துகிற கர்த்தர் உண்டு. ஆமென். இல்ல சொல்லுங்க, என் சத்துருக்களை என்னை கீழ்ப்படுத்துகிற கர்த்தர் உண்டு. அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க பேசுவாங்கன்னு சொல்லப்படவே இல்லை, சப்மிட் தான் சொல்லப்பட்டிருக்குது. தமிழ்ல அவர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சொல்லப்பட்டிருது. ஆனா ஆங்கிலத்துல சத்துருக்கள் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாராம்? கீழ்ப்படுத்துவாராம். ஆமென். வாசிக்கலாம். ஐசையா 54, ஏசாயா 54:17 வாசிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. எனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும், எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக. எல்லாம் சொல்லுங்க, வாய்க்காது. சத்தமா சொல்லுங்க, வாய்க்காது. சத்துருவின் ஆயுதங்கள் கர்த்தர் நடத்துவாரானால் அது ஒரு நாளைக்கு அது இந்த டாபிக்ல ஒரு மெசேஜ் பேச கர்த்தர் உதவி செய்வாராக. சத்துருவின் ஆயுதங்கள். இந்த சத்துருவின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? எல்லாம் கவனிங்க. சும்மா கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் சொல்லட்டுமா? சத்ருவின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? சத்ரு உன்னை தாக்குவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம். பாயிண்ட் நம்பர் 1, சத்ருவின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? சோர்வு சத்ருவின் ஆயுதம். மனக்குழப்பம், உள் மனசுல மனக்குழப்பம் சத்ருவின் ஆயுதம். சந்தேக எண்ணங்கள் சத்ருவின் ஆயுதங்கள். பலவீனம் சத்ருவின் ஆயுதங்கள். உன்னால் செய்ய முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் சத்ருவின் ஆயுதங்கள். எத்தனை சொல்லியிருக்கேன்? 6வது, நீ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது எனக்கு அவங்க நோ தான் சொல்லுவாங்க, எனக்கு எஸ் சொல்லவே மாட்டாங்க. நான் எது சொன்னாலும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நான் சில காரியங்களை செய்ய முற்படும் போது எல்லாவற்றுக்கும் எனக்கு ஸ்டம்பிள் பிளாக்கா தான் இருப்பாங்க, தடை கற்களாய் இருப்பாங்க. 6வது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தடை கற்களாய் பார்ப்பது, எல்லாவற்றையும் தடையாவே பார்ப்பது. எல்லாவற்றையும் எனக்கு இதுதான் நடக்கும், எப்பவுமே பார்த்துருக்கு, இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி அந்த தாட்டுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. எனக்கு எல்லாமே இப்படிதான் நடக்கும், எனக்கு எதுவுமே நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடந்ததே இல்லை. 7வது ஆயுதத்தை சொல்றேன் பாருங்க. சத்ருவின் ஆயுதம் என்ன தெரியுமா? நான் எது செஞ்சாலும் ஃபெயிலியர் மென்டாலிட்டி. ஃபெயிலியர். என் சின்ன வயசுலேருந்து நான் பிறந்த நாள் முதல் இதுவரை நான் என் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதையும் பார்க்கல. ஃபெயிலியர் மென்டாலிட்டி. இதெல்லாம் சத்ருவின் ஆயுதங்கள். மகளே, மகனே, நீ சத்ருவின் ஆயுதத்தினால நீ தாக்கப்பட்டிருக்கிறாயா?
இன்றைக்கு அவைகள் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சத்துருவின் ஆயுதங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது உண்மைதான். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் மேலே கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஐசையா 54:17 அதான் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதத்தை பிசாசு உனக்கு விரோதம் பயன்படுத்தினாலும் எல்லா ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த நாவை என்ன குற்றப்படுத்தாதபடி கர்த்தனை காக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, நீ இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் ஆமென் கர்த்தரால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காது. சத்தமா வாய்களை தந்து சொல்லுங்க, எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்க. முதலாவது குறிப்பு, கர்த்தர் உனக்கு என்னவா இருக்கிறாரா? சகாயம் செய்யும், உனக்கு உதவி செய்யும் கேடகம். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற கேடகமா இருக்கிறாரா? கேடகம்னா பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கேடகமா இருக்கிறாரா? இங்க தமிழ்ல வாசிக்கும் போது அந்த அழகான சகாயம், சகாயம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உதவி. சகாயம் என்ற வார்த்தைக்கு என்னது? உதவி. உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், என்னை பாதுகாக்கிற கர்த்தர். இது எல்லாமே கர்த்தர் 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 சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லா இடத்துக்களுக்கும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 33:29 வாசிக்கலாம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இதுல வாசிக்கும் போது கர்த்தர் கர்த்தர்ன்ற வருது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாமா? என்ன கர்த்தரா? கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். குறிப்பு 1, ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த வசனத்தை ஆதாரமாக சொல்லும் போது, என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை ரட்சித்த கர்த்தர். ஆமே, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிக்கிற கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்னை ரட்சித்த கர்த்தர், ரட்சித்த கர்த்தர். மூன்றாவது, எனக்கு உதவி செய்யும் கர்த்தர், சகாயம் செய்யும் கர்த்தர் என்றது என்னது? எனக்கு உதவி செய்யும் கர்த்தர். கர்த்தர் யார்? எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். நான்காவது, கர்த்தர் யார்? எனக்கு கேடகம், கேடகமான கர்த்தர் அல்லது பாதுகாப்பு கொடுக்கும் கர்த்தர். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பாதுகாப்பான கர்த்தர். ஐந்தாவது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு மகிமையான கர்த்தர். எனக்கு மகிமைனா அது கர்த்தர் தான். நான் பாடும்போது, நான் செய்யும் போது ரொம்ப சூப்பராக பண்ணீங்கன்னா அந்த மகிமைக்கு பாத்திரர் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, மகிமைப்படுத்து, என்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, மகிமைப்படுத்துகிற கர்த்தர், எனக்கு மகிமையானவர் கர்த்தர். ஆமே, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நான் என்ன பண்றேன்? மகிமை செலுத்துறேன். மகிமை பொருந்திய பட்டயம். பட்டயம் என்னது? பட்டயம் என்னது? என் சத்துருக்களுக்கு அவர்தான் பட்டயமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு அவர்தான் பட்டயமா இருக்கார். என் சத்துருவுக்கு சரியானபடி பதில் கொடுக்க எனக்கு தெரியல, எப்படி கரெக்டா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. பல நேரத்தில் பயந்து எனக்குள்ளே யுத்தம் உண்டாகிறது. அதனால சத்ரு எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? யுத்தம் செய்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என்ன கர்த்தர்? யுத்தம் செய்கிற கர்த்தர். எனக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர், யுத்தம் செய்கிற கர்த்தர். அடுத்தது, சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர், சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். ஆமே, அவங்க வாயை திறக்க முடியாதபடிக்கு அடக்கிற கர்த்தர். இங்க பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன தெரியுமா? அந்த சேனைகள், எல்லா யுத்த சேனைகள் எல்லாமே செங்கடல் அமிழ்ந்து போனார்கள். பார்வோன் வாயடைத்து போனான்.
துக்கமுகத்தோடு தோல்வியோட அவன் எகிப்துக்கு கடந்து போனான். சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். எத்தனை கர்த்தர் வந்திருக்குது? சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். அதுக்கு மாத்திரமில்ல, சுதந்தரிக்க செய்கிற கர்த்தர். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். சுதந்தரிக்க செய்கிற கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை கர்த்தர்? எழுதுவே இல்லையா? ஆமே. எவ்வளவு நல்லவர் பாருங்க. உன் கர்த்தர் யார் என்பது வசனம், ஒரு வசனத்திலேயே உன் கர்த்தர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதை நீ பார்க்கணும். உன் கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. ஆமே. நீ ஆராதிக்க தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர். ஆமே. உன்னை ஆசீர்வாதமாக்கி அநேகருக்கு முன்னாடி உன் தலை உயர்த்துகிற கர்த்தர். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, சோர்ந்து போகாதே, மனம் இளைத்து போகாதே. உன்னுடைய அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் வாழ்வில் கர்த்தர் வல்லமையான கிரியைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் எழுமி நின்று எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கம்யூனிஸ்ட் சர்வீஸ் வரட்டும், லைவ் போகட்டும். எல்லாரும் எழுமி நின்று தெய்வ சமூகத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எல்லாரும் எழுமி நின்று கைகளை உயர்த்தி உன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பாரு. ஒவ்வொரு முறையும் வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பாரு. சத்துரு எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்தோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்தோம். இன்னைக்கு சத்துருவுக்கு உன் வாழ்வில பெருமையாய் பேசிக்கொண்டிராதே. உன் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேலானவர், எவ்வளவு உயர்ந்தவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை பாரு. யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லப்பா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் Worship you, வாழ்க. Father. Thank you, ஐயா Jesus. வாழ்க நல்லவர் நல்லவர். வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹalleluya. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். இந்த வேலையில நீ ஆராதிக்கிற வேலையில கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். நீங்க சும்மா இருப்பீர்கள். அவர் வார்த்தை தியானித்துக் கொண்டே இரு, அவரில் அண்டிக் கொண்டிரு, கர்த்தரையே பற்றி கொண்டிரு. உனக்காய் யுத்தம் செய்கிறார். எல்லா சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்கிறார். உன் சத்துருக்களை கர்த்தர் அடக்கி போடுகிறார். உன் சத்துருக்கள் எல்லாரையும் உன் பாதங்கள் கீழ்ப்படுத்துகிற கர்த்தர். கமலரா. ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு தெய்வீக பிரசன்னம். Thank you, Jesus. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. செங்கடலை பிளந்த கர்த்தருடைய வல்லமை, யோர்தானை பிளந்த கர்த்தருடைய வல்லமை, எரிகோவை வீழ்த்தின கர்த்தருடைய வல்லமை. ஓ உனக்காய் 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 உனக்காய். Holy Spirit. Hallelujah. 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 அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. அன்பை நினைத்துக்கொள், கர்த்தருடைய அன்பை நினைத்துக்கொள். Thank you, Jesus. Hallelujah. 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 எவ்வளவு நேசிக்கிறார் உன்னை மகளே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உனக்காய் யுத்தம் செய்கிறார். உனக்காய் யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை பரிசளிக்கிறார். அவே உமக்கு நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆணி பாய்ந்த கரங்கள் ஒவ்வொரு மேலையும் நிழலும்படி வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உருவாகட்டும். பரிசுத்த ஆவியான மரியாள் மேல் நிழலிட்ட போது கிறிஸ்து உருவானது போல ஒவ்வொரு மேல் நிழலிடுங்கப்பா. நீர் எங்களுக்குள்ள உருவாகுங்க. உங்களுடைய சுவாபம், உங்களுடைய தெய்வீக சுவாபங்கள் எங்களுக்குள்ள உருவாகட்டும். உங்களுடைய தெய்வீக குணங்கள் எங்களுக்குள்ள உருவாகட்டும். கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசனம் அப்படியே லைவ் போகட்டும். நம்ம அப்படியே பரிசுத்த திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் திராட்சரசம் வைக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் பயபக்தியோட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். உனக்காக எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார் மகளே, மகனே. இந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார். கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? உனக்காக அவர் முள்மூடியை சுமந்து கொண்டார். கோரமான வலி, வேதனை நிறைந்த, சாபம் நிறைந்த முள்முடி. ஒரு மனுஷனுக்கு முள்முடி சூடுவார்களானால் அது சாபத்தின் அடையாளம். உன் வாழ்வில் இருக்க சாபத்தை நீக்குவதற்காக அவர் சாபமானார். அவர் அதை தெரிந்து கொண்டார். அவர் கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டது, கால்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. நம்முடைய கரங்களால கால்களால செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், அநியாயத்தின் நிமித்தம் அவர் அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போலாயிற்று. உண்மையில் அன்பு கூர்ந்ததுனால உடைய வியாதிகளை அவர் சுமந்தார். உடைய பாவங்களை அவர் சுமந்தார். உடைய பலவீனங்களை சுமந்தார். உன் நோய்களை சுமந்தார். உன் அக்கிரமங்களை சுமந்தார். உன் அநியாயங்களை அவர் சுமந்தார்.
எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு அந்த கேடடைந்தவராய் மாறினார். உன்னை வாழ வைக்க அவர் சாபமானார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் சாபமானார். உன்னை வாழ வைக்க அவர் அந்த வியாதிகள், பலவீன, சுகவீன எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர்தான் பரிகாரம். உன் வாழ்க்கையின் விமோச்சனம் அவர்தான். அவரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைக்கலாமா? உன்னை நேசிச்சாரு. உன்னை நேசிச்சதுனால அவர் எல்லா வேதனைகளையும் சுமந்தார். கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெருசு மகளே, மகனே, கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெருசு. வாலிப பிள்ளைகளே, பெற்றோரே, பெரியோரே, அந்த அன்பை நினைக்கலாமா? கர்த்தருடைய அன்பு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 வரை வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னத்திலானில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து திராட்சரசால் நிறைந்த பாத்திரத்தை சீஷர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, நீங்கள் வாங்கி நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்பமும் திராட்சரசமும் கிறிஸ்துவின் சரீரம் ரத்தத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய அன்பை நினைவு கூறுகிற வேலை. எனக்காய் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, பிழியப்பட்டீங்களே, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. தெய்வ சமூகத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க அன்பை நினைக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய அன்பை நினைக்கிற வேலை இது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடுகிற வேலையில் ஒவ்வொருவராய் வந்து நம்ம அப்பத்தையும் திராட்சத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரிப்பினே கூட இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. Thank you Jesus. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்திற்காக திராட்சரசத்துக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரத்தினே கூட இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட இடைப்பட்டு இந்த பரிசுத்த பந்தியை ஆசீர்வதித்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனில் ஆஃப்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலமுடைய ஆளுகை ஆசீர்வாத நன்மை நிறைவாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ பலத்த கிரியைகளை செய்யுங்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.